ஹே guys, வெல்கம் டு மை சேனல் பிங்கி ப்ளூம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் ஐ ஸ்கோர்ட் 99 இன் மை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம். இல்லை இந்த மாதிரி டைட்டில் வைக்க வேணாம். ஹவ் ஐ லாஸ்ட் சென்டம் இன் மை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இன் மை 11th கிரேட். என்ன 11th கிரேடா? 11th கிரேட்லாம் யார் படிப்பா? இப்போ பப்ளிக் எக்ஸாம் வேறு இல்லை, மஜா பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிட்ருக்கவங்களுக்கு கைண்ட்லி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் வந்து கொடுத்துட்றேன். பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ 12th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு ஐம் வெயிட்டிங் ஃபார் மை ரிசல்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு சீனியராக ஒரு நல்ல அட்வைஸ் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, 11th கிரேடு தானே, அதுவும் பப்ளிக் எக்ஸாம் இல்லையே, படிக்க வேணாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சோலி முடிஞ்சு போச்சு. ஏன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு பேஸ்மெண்ட் அதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பேஸ்மெண்ட் தான் 11th கிரேடு. தயவு செஞ்சு உட்காந்து அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. லெத்தார்ஜிக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12th ஃபீல் பண்ணுறதுல அவசியமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்த போதிலும் என் கூட படித்த சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து 11th தானே, 11th மார்க்லாம் யார் பார்க்க போகிறா அப்படின்னு இருந்து 12th அவங்க கஷ்டப்பட்டதை என்னோடய கண்ணால் பார்த்தேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ பூமர்லாம் கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஒரு சீனியராக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், நாட் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் இப்போதுலேருந்து படித்தா மட்டும்தான் உங்களுக்கு 12th நம்ம அதோடைய ப்ரோ வெர்ஷனை வந்து நம்ம படிப்போம். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகலாம். ஸோ என்னோடய 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பே நான் 11th எடுத்தேன். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து 10th கிரேட் வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கும் டெஃபினட்டாக. அது வந்து ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அதை வந்து நடத்தி இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்து அது ஏன்டா அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு வந்து நடத்தியிருப்பாங்க. லைக் அதை கண்டுக்காமலே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் ஸ்கூல்ஸ்லையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அப்போ நம்ம என்ன படிச்சிருப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி, அப்போ என்ன தெரியும்னா, பேசிக்காக சொல்லப்போனால் கம்ப்யூட்டர்னால் என்ன, அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, அண்ட் வந்து அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் 11th 12th மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 11th 12th நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னா என்னென்னு படிப்போம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதோடைய பேசிக்ஸ் அதை வந்து நம்ம கிளியராக படிப்போம் 11th 12th. ஸோ அதை ப்ராப்பராக வந்து படிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதனால் பேசிக்ஸை வந்து தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 11th நம்ம C++ பற்றி படிப்போம் அண்ட் 12th பைத்தான் பற்றி படிப்போம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி நான் வந்து மெயினாக இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். ஏன்னா நீங்கள் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களோ அதோட கண்டினியூட்டி தான் நீங்கள் 12th. ஸோ 12th புதுசாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ 11th ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே கைஸ். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் எப்படி சென்டம் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி நம்ம டாப்பர் ஆகிறது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சப்ஜெக்ட் மேலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டோட அழகை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை இந்த மாதிரி நான் வந்து பெருசாக இழுக்கலாம் விரும்பல, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன், டிப் நம்பர் 1. ஓகே, ஸோ நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ். என்னடா இது எல்லாருமே இதே சொல்கிறாங்க, கான்செப்டை நல்லா புரிஞ்சு படிக்கா. உண்மையாலே அதுதான் கைஸ். நீங்கள் கான்செப்டை ஒழுங்காக புரிஞ்சு படிங்க. உங்கள் டீச்சர் என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கேளுங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு டாபிக் வைஸ் லைக் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அதுவும் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றது இட்ஸ் லைக் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கனால அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து லிசன் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஓகே, இல்லை புரியலனா திரும்ப போய் அவங்கக்கிட்டே கேளுங்க. அப்படியும் புரியலனா திரும்ப கேட்டு பாருங்கள். இல்லை என்னால் முடியாது, ஏன்னா வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி இருப்பாங்க, டீச்சர்ஸ் கிட்ட வந்து ஆஃபன் போய் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கம், அதெல்லாம் தாண்டி போய் கேளுங்க. பட்
அப்படியும் முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எந்த யூடியூப் சேனலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் நானும் வந்து எந்த யூடியூப் சேனலும் நான் ஃபாலோ பண்ணல. பிகாஸ் காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஒரு நல்ல டீச்சர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் வந்து அமைஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறது அவங்க நடத்துறது எல்லாமே ஃபடாஃபட் சூப்பராக இருக்கும். செம்மையாக நடத்துவாங்க. ஒவ்வொரு கான்செப்ட்டுமே டீட்டெயிலாக நடத்துவாங்க. புரியுதா? ஸோ உங்களுக்கு எதுவுமே புரியாமல் அப்படி இருக்காது. நான் ஏன் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது டிப் நம்பர் 1 சொல்கிறேன்னா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அப்படியே சிம்பிளாக வந்து மெமரைஸ்லாம் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோன்னு பண்ணுவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிப் நம்பர் 2, இந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர் சொல்லும் போதே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ், நோட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு வந்து நான் நோட்ஸ் வந்து எடுத்து வைப்பேன். பிகாஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்போ சொல்லும் போது எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி புதுசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வைங்க. அண்ட் அதை வந்து நான் கொஞ்சம் மைண்ட் மேப்பு, ஏரோஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் எழுதுவேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதில் வந்து என்னென்ன இருக்குது அதை வந்து நான் ஏரோ மாதிரி மென்ஷன் பண்ணி நான் வந்து எழுதியிருப்பேன். உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து அங்கே இருக்கிற புக்கில் இருக்க வேர்ட்ஸை விட நான் எழுதியிருக்க நோட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க, இது என்ன பேசிக்கலி என்னது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னாலே அதெல்லாம் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது இருக்கணும்ல. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு டீச்சர் சொல்லும் போது இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து எடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 3. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ வந்து நோட் எடுக்கிறது பார்த்தோம். இப்போ இது 2மே முடிஞ்சிடுச்சா? இப்போ என்ன பண்ணணும்? உட்காந்து ப்ராப்பராக படிங்க. லெத்தாஜிக்னஸ் வேணாம். அதுதான் டிப் நம்பர் 3. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு லெத்தாஜிக்னஸோடு நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒன்றும் பண்ண முடியாது. டாப்பர்ஸ்க்கோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸே இது தான். ஆக்சுவலி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே பார்த்துக்கலாம், எக்ஸாம் முன்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்போவும் நல்ல மார்க் எடுப்பீங்க. பட் நாட் லைக் டாப்பர்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்குன்னு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே படிங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ வந்து உங்களோட மெயின் சப்ஜெக்ட்ஸ், கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து விட்டுறாதீங்க அப்படின்றது தான் நான் மெயினாக இந்த பாயிண்டில் வந்து சொல்ல வர்றது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை மதிங்க. ஆனால் கரெக்டாக அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, அதுக்கெலாம் எதுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பட் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட், அதை நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ டிப் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள் புக்கில் வந்து குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த குட்டி குட்டி ஒன்றுமே இல்லை, ஒரு 3 லைன் 4 லைன் 5 லைன் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி கோடு தான் நம்ம புக்கு உள்ள இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? லைக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் தான் வந்து படிப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து, எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த மாதிரி புக்கிங் சைடில் நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து அகாடமிக்கலாக நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் கம்பல்சரி கொஷின்ஸ் அண்ட் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸை படிக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு புரியும், எதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லைனும் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் க்ரியேட்டிவ் எம்சிக்யூஸ், க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வந்து நான் வந்து என்னோடய புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த எங்கள் டீச்சர்ஸ் வந்து இந்த ஒரு லைனும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன வேரியபிள்னால் என்ன, ஸோ வேரியபிள் எதுக்கு நம்ம அங்கே கால் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்னா என்னது, அந்த மாதிரி எல்லா லைன்ஸுமே வந்து எனக்கு புரிகிற மாதிரி, அவங்க சொல்கிறதுல எனக்கு புரிகிற மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு புரியும். பட் நம்ம படிக்கும் போது எடுத்து பார்க்கும் போது சத்தியமாக ஒன்றுமே புரியாது. ஏன்னா எனக்குமே அப்படி நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன் கைஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க.
ஆல்சோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு மார்க்ஸு, பப்ளிக் எக்ஸாம் இதெல்லாமே தாண்டி உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் லைக் நீங்கள் காலேஜ்க்கு போயிட்டு உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் நிறையா ப்ரோக்ராம்ஸ் நம்ம காலேஜில் ஹையர் ஸ்டடீஸில் படிப்போம். அதுக்கு ஒரு பேஸாக வந்து இருக்கும். அண்ட் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களே அந்த மாடல் லைக் அதே மாதிரி மாடலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்களே வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களோட லேபில் இஃப் டீச்சர்ஸ் ஆர் ஸ்டாஃப்ஸ் அலோட் யூ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நீங்கள் நிறையா எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகும். வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 5 லாஸ்ட் டிப் பட் நாட் த லீஸ்ட். ஆக்சுவலி இந்த டிப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூடியூப் சேனல்லையும் கூட கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் டிப்பு. பட் யாரும் வந்து அஃபென்ஸ் ஆகிக்க வேணாம். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆன டிப்பு அண்ட் ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜ். தட் இஸ் ஹியூமன் லாங்குவேஜ் ரைட்? ஸோ வந்து C++, பைத்தான், ஜாவா இதெல்லாமே கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். ஸோ தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ற ஹியூமன் லாங்குவேஜஸை நம்ம எப்படி வளவல கொலக்கலா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு எழுதுவோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸும் நம்ம எழுதுங்க. ஜஸ்ட் கிடிங் கைஸ். ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு. பட் இப்போ வந்து ஒரு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வருது. அந்த கொஷினை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கொஷினை நீங்கள் படிக்கலை. பட் உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து நல்லா வேஸ்ட்டாக வந்து நிறையா பேஜஸ்க்கு வரா மாதிரி நீங்கள் எழுதி வைங்க. இப்போ ஒரு கொஷின் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்கு கீவேர்டு எல்லாமே தெரியும் அப்படின்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் அதை மட்டும் எழுதிக்கலாம். பட் ஒரு கொஷின் உங்களுக்கு தெரியலன்னும் போது அதை பற்றி நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுங்க. ஸோ தட் இன்விஜிலேட்டருக்கு ஓகே இவ்வளோ எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மார்க்கு அப்படி கை வச்சாலும் 1 மார்க் அவ்வளோதான் மேக்ஸிமம் கம்மி பண்ண முடியும் அவங்களால. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் என்ன புரிஞ்சிருக்கோ அதை வந்து எழுதுங்க அண்ட் பக்கத்துக்கு எழுதுங்க. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். என்னோடய 11th கிரேடில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமில் 99 ஸ்கோர் பண்ணியிருந்தேன்னு சொல்லலை. அங்கே ஒரு 5 மார்க் ஒரு பெரிய 5 மார்க்கே எனக்கு தெரியாது. அதாவது அவுட்புட் எழுத சொல்கிற அந்த 5 மார்க் கூட நான் அட்டன் பண்ணிவிட்டேன், எனக்கு தெரியும். பட் புக் பேக் 5 மார்க் ஒரு 5 மார்க்கை நான் படிச்சுட்டு போகல. பெரிய இது மாதிரி அது வராது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் அது வந்துச்சு. பட் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இதை நான் வீடியோக்காக சொல்ல, சத்தியமாக நான் சொல்கிறேன். அந்த 5 மார்க்கை நான் எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் என்னோடய டீச்சர் அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுத்த அந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த 5 மார்க் எழுதினேன். 3.5 பேஜஸ் லிட்ரலி 3.5 பேஜஸ் வந்து நான் எழுதியிருந்தேன். அஃப்கோர்ஸ் அந்த 5 மார்க்லேருந்து எனக்கு 1 மார்க் போயிருக்கு. ஏன்னா நான் MCQs எல்லாமே கரெக்டாக எழுதியிருந்தேன். கம்பல்சரிஸும் கரெக்டு தான். ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டம் வந்து போச்சு. பட் ஸ்டில் 5 மார்க் போயிருந்தா என்ன மார்க் வந்திருக்கும். பட் 1 மார்க் போனது அப்படின்றது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே விடாமல் இது நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நீங்கள் அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுக்குற மார்க்கை விட இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாகவே கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த 5 டிப்ஸும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். நல்லா படிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்களும் சென்டம் எடுங்க. பை டாடா.